என்னக்கா இது? செத்த நேரம் கதை பேசலான்னு வந்தா இங்கேயும் முறத்தை தூக்கிட்டு தான் வந்திருக்க நீ. என்னடி செய்ய? வீட்டுல இதை தனியே ஒரு வேலை மெனக்கெட்டு கல்லெல்லாம் பொறுக்கணும். சரி, இங்கனா உங்ககிட்ட பேசி சிரிச்சுட்டு அந்த ஆளை பொறுக்கி எடுத்துடலாமேன்னு கொண்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் வேலை தான் பாப்பியோக்கா. எங்களை மாதிரி வேலை பார்க்காம இருக்கவே மாட்டியோ? நீங்க வேலை செய்யாம இருந்து பழகிட்டியடி. நான் வேலை செஞ்சே பழகிட்டேன். என்ன செய்ய? ஒன்னும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். சரி, கல்ல பொறுக்கிட்டே பேசுங்க. அப்போ ஏ கமலாக்கா, அந்தக்கா அரிசியில கல்லு பொறுக்க எடுத்துட்டு வந்திருக்காவ. நீங்க என்ன கூடையும் கைமா இருக்கிய? ஏடி, நமக்கு தின்பண்டம் எடுத்துட்டு வந்திருப்பாவ, அப்படிதானக்கா? ஐயா இல்லையே சின்ன பொண்ணு, உனக்கு தின்பண்டம் வேணும்னு நீ முந்தையே சொல்லியிருந்தேன்னா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்லாமா. ஏக்கா, நான் எப்படி திம்பேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியதானே செய்யும். ஏதாவது வீட்டுல கிடந்து 2 ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தா குறைச்சிக்கிட்டே பேசலாம்லக்கா. சரி, இனிமேல் நம்ம குரூப்ல ஒரு ரூல்ஸ். ஆளுக்கு வீட்டுல இருந்து ஒவ்வொரு தின்பண்டம் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே கதை அடிப்போம். சரியா? சரி. தின்பண்டமும் எடுத்துட்டு வரல, தரவே எதுக்குக்கா இந்த கூட? அடியே, மகனுக்கு லஞ்சு கூட. ஏன் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போலையா? போயிட்டான். ஏற்கனவே கொண்டு போயிட்டு இருந்தான்ல ஒரு லஞ்சு கூட, அதை பிச்சுட்டான். அங்க ஓட்டையாயிட்டு ஏதாவது வச்சு விட்டா கீழே எங்கனையாவது விழுந்துருது. சரி, நமக்கு தான் கூட பின்ன தெரியுமே, ஒரு கூட பின்னி பையனுக்கு கொடுப்போன்னு பின்ன ஆரம்பிச்சேன். முக்காவாசி முடிஞ்சிட்டு சுத்தவோல இருந்து. சரி, நீங்க எல்லாம் இருப்பியே, கதை பேசிட்டே அதை முடிச்சிடலாம் தான் கொண்டு வந்தேன். நீங்க 2 பேரும் வரதுக்கே நேரம் ஆயிட்டு. அதான் நீங்க வரதுக்குள்ள நான் கூட பின்னியே முடிச்சிட்டேன். நான்லாம் அப்பமே ரெடிக்கா. இவளாலதான் லேட்டு. ஆமாக்கா, என்னாலதான் லேட்டு. போனை பார்த்துட்டு 10 நிமிஷம் படுப்போன்னு படுத்தேன். எப்படிதான் போனை பார்த்தா நேரம் போகுதுன்னே தெரியலக்கா. நேரம் சல்லுன்னு போயிட்டு கடிகாரத்தை பார்த்த பிறகுதான் நேரமே தெரியுது. இவ்வளவு நேரம் ஆயிட்டேன்னு இவளுக்கு போன் அடிச்சேன். இவ அதுக்கு முந்தையே எனக்கு 6 தடவை போன் போட்டுட்டு நான் வருவேன்னு காத்து கிடந்திருக்கா. பாவம். ஏடி, போனதானே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்ப அவ கூப்பிட்டு அட்டன் பண்ணி பேச மாட்டியோ? ஏக்கா, எங்க வீட்டுல என்னோட பழைய போன் ஒன்று இருக்குல்ல, அதுலதான் பாப்பேன். அதுல சிம் கார்டெல்லாம் கிடையாதுக்கா. என்னோட இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிடுவேன். நான் இப்ப யூஸ் பண்ற போனை சார்ஜில் போட்டிருந்தேன். அதுக்குதான் இப்ப 6 தடவை கூப்பிட்டுருக்கா. சைலண்ட்ல கிடந்திருக்கும் போல காதே கேட்கல. ஏண்டி சின்ன பொண்ணு, சிம் இல்லைனாலும் ஓடுமா? ஆமாக்கா. என்னக்கா, இன்னும் உலகம் தெரியாம இருக்கிய? தெரியாம தானடி கேட்கேன். ஆமாக்கா, போன் பேசணும்னா தான் சிம்மு தேவைப்படும். இப்ப நம்ம போன்ல ஏதாவது வீடியோ பார்க்கணும் தான் நெட்டு தேவையில்ல. அதனால அந்த நெட்டை என் இன்னொரு போன்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவேன். பரவாயில்லையே, என்னென்னமோ சொல்றியே. படிக்காதவ எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேக்கு. ஏக்கா, கமலாக்கால போன் யூஸ் பண்ணதானே செய்யறாவ. நீங்களும் ஒரு டச் போனை வாங்கி வச்சுக்கிட வேண்டிதானே? நாங்க சொல்லி தருவோம்ல எல்லாம். வேண்டாமா வேண்டாம், நான் இப்படி இருக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்கு. நான் உங்களை மாதிரி போனை வாங்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என் வேலையெல்லாம் கெட்டு போயிருமா? பாத்தியா சின்ன பொண்ணு, நானும் பல தடவை சொல்லிட்டேன் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கா ஒரு போனை வாங்கி வச்சுக்கேன்னு. ஐயா, அது வேண்டாம் அது வேண்டாங்கன்னே இருக்கா. இனி எவ்வளவு நாள் தான் இருப்பாவன்னு பார்க்கமே. ஏக்கா, நம்ம மாமியார் எல்லாம் வந்திருக்காவ, அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க. வாங்க, மூதேவிகளும் எங்க கிளம்பிட்டியே? என்னடி சொன்னா? காலையில தெரிய உழல. அப்பாடா, 3 தேவிகளும் எங்க கிளம்பிட்டியேன்னு கேட்டேன். போகும்போதே எங்க போறியன்னு கேட்டா விளங்குமாடி. சரி, எங்க இருந்து வருவிய? இப்ப பதில் சொல்லுங்க. ஏய், நாங்க ஒரு விசேஷத்துக்கு போறோம். விசேஷமா? ஒரு வார்த்தை சொல்லலையே. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமோ? நாங்க மாமியார், நாங்க எப்ப என்ன முடிவெடுக்குமோ அது எங்களுக்கே தெரியாது. நாங்க யார்கிட்டையும் கேட்கணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடே அப்பா. ஆமா ஆமா, இப்பவும் ஏன் சொல்லுதோம்னா எங்களுக்கும் சேர்த்து சோறாக்கிட்டு சோறு பொங்கிட்டோம், நீங்க சாப்பிடலையேன்னு குறை சொல்லக்கூடாதுல்ல, அதான் சொல்லிட்டு போறோம். நாங்க போற விசேஷத்திலேயே நல்லா கறி மீன் ஆடுன்னு எல்லாம் போடுதாவலாம். நாங்க போய் இன்னைக்கு ஒரு வேட்டையாடிட்டு வர போறோம். பழைய சோறு வச்சாலே 10 நாள் காணாத மாதிரி திம்பிய, இதெல்லாம் கிடைக்குதா? வாழ்வுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 3 பேரும் ஒரே மாதிரி சேலை உடுத்திருக்கிய. ஏண்டி, உனக்கு கண்ணு என்ன நொல்லையா? ஒரே மாதிரியா இருக்கு. கலர் வேற இல்லாட்டி? ஆமாத்தே, கலர் தானே வேற, டிசைன் எல்லாம் ஒண்ணுதானே. உங்ககிட்ட நான் இந்த சேலையை பார்த்ததே இல்லையே. ஆமா, நானும் பார்த்ததில்ல. ஐயா, என்ன இது கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. நீங்க யாருமே பாத்துக்க முடியாதா? ஆமா, நாங்கெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களா? யாரு ஆர்டர் போட்டுட்டா? ஏன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாங்க ஒண்ணு போல எடுத்து கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஒரே கலர்ல வாங்கினா ஊனிபாம் மாதிரி இருக்கும்ல. ஊனிபாமா? அட ஆமா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போட்டு போவல்ல ஊனிபாம், அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தாவும் நல்லா இருக்காதுன்னு தான் நாங்க ஒரே டிசைன்ல கலர் வேற போட்டோம். அப்படியா? ஆமாத்தே, அப்படி போட்டா ஊனிபாம் மாதிரி தான் இருந்திருக்கும். இப்பதான் நல்லா இருக்கு. சரிட்டே, போறதும் போறியே, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கலாம். அங்க இருந்து சுமந்துட்டு வேற வரணுமோ? அதெல்லாம் முடியாது. ஆமா, எதையோ ஒரு குழம்பு செஞ்சு நீ தின்னு. நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு சோறு ஆக்கிராதியே. உங்க காட்டுல மழைதான், நல்லா சாப்பிடுங்க. நீ சொல்லவே வேணாம், நாங்க நல்லா சாப்பிடுவோம். அதான் தெரியுமே. ஏண்டி மலரு, கிழவிங்களுக்கெல்லாம் கறிச்சோறு போடுறவ, நமக்கு கறிச்சோறு போட யாரும் இல்ல பத்துக்க. பாருடி, எந்த ஊர்ல என்ன விசேஷமோ சொல்ல மாட்டேங்குதுவே. சொன்னா நம்மளும் போய் தின்றுவோம்னு நினைக்குதுவளோ என்னவோ.
அப்படியாத்தான் இருக்கும். எம்மாடி, இவ்வளவு பெரிய மண்டபமா? ஆமாக்கா, பிறகு சும்மா நினைச்சியோ? அதனாலதானே உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இந்த மண்டபத்துல எந்த விசேஷம் வச்சாலும் அது ஏன் நல்ல பணக்காரவியலா இருப்பாவ, நல்ல நல்ல சாப்பாடு போடுவாவ. அதான் சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமேன்னு கூப்பிட்டேன். எப்படியோ புஷ்பா ஒரு துப்பு சொன்னதுனால இன்னைக்கு நம்ம நல்லா வெளுத்து கட்ட போறோம் சாப்பாட்டை. ஏன் மங்கம்மாக்கா, உள்ள யாராவது கேட்டா மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லணுமா பொண்ணு வீடுன்னு சொல்லணுமா? ஏண்டி ஆளுக்கு ஒண்ணு சொல்லி மாட்டிக்காதிய. 3 பேரும் ஒண்ணு போல சேலை உடுத்திருக்கோம்ல, மாத்தி மாத்தி சொன்னா தெரிஞ்சிரும். அதனால நம்ம என்ன செய்யலாம், ஒரே வீட்டை இங்கேயே பேசி முடிவு பண்ணிட்டு உள்ள போலாண்டி. சரிக்கா, அப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன வீடுன்னு? பொண்ணு வீடுன்னு சொல்லணுமா மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லணுமா? மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லுவோம். ஏன்க்கா அப்படி சொல்றியே? பொண்ணு வீடுன்னு சொன்னா என்ன? அடியே, பொண்ணு வீட்டுலதான் எப்படி மண்டபம் பிடிச்சி இப்ப கல்யாணத்தை நடத்துவாவ. அதனால இங்க ஓடி உள்ளவிய அக்கம் பக்கத்துல உள்ளவிய நிறைய பேர் வந்திருப்பாவ. நம்ம போய் பொண்ணு வீடுனா என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாவ. மாப்பிள்ளை வீடுன்னு சொன்னோன்னு வையா, அப்படியே ஏதோ சொந்தம் போலன்னு விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு விழுந்து விழுந்து கவனிப்பாவல்ல. கூட கொஞ்சம் சோறு கறி எல்லாம் கேட்டாலும் கிடைக்கும்டி. ஐயோ ஆமாக்கா, அது சரிதான் சரிதான். நம்ம வந்ததே சோறு திங்கதான், பிறகு அது கிடைக்காம போயிட்டுனா என்னத்த செய்ய? அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம 3 பேரும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போற வரைக்கும் மாப்பிள்ளை வீடு. கரெக்ட். ஆமாக்கா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கட் அவுட்ல எதுக்கு ஒரு சின்ன பிள்ளை படம் போட்டிருக்கு? ஒண்ணு மாப்பிள்ளை பொண்ணு படம் போடணும், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்த படம் அது இதுன்னு போட்டிருப்பாவ, சொந்தம் வந்தோன்னு அப்படி இருக்கணும். அந்த பிள்ளையை மட்டும் போட்டிருக்கேன் ஏன்? ஆமாக்கா, இது நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். மங்கம்மாக்கா தான் இதை கரெக்டா சொல்லுவா. ஏன்னா நம்ம கூட்டத்திலேயே நிறைய படிச்சது அவ தானே. ஆமா ஆமா, அந்த காலத்திலேயே 1ஆப் வரைக்கும் படிச்சிருக்காளே. நானே ஆடு மேய்ச்சிட்டு ஒன்னத்தையும் படிக்கல, போனாவே வாத்தியார் அடிக்காருன்னு அதுக்கு மேல நான் படிக்கவே போக மாட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட வேற கேட்காளுங்களே. ஏக்கா சொல்லுக்கா. ஆமா சொல்லுக்கா. சொல்றேன்டி ஏன் அவசரப்படுதியே? அது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கும்ல, நிறைய சின்ன பிள்ளைகள் இருந்தா எல்லார் போட்டோவையும் போட்டு ஒரு கட் அவுட் அடிப்போம்ல. இவ்விய வீட்டுல இந்த ஒரே சின்ன பிள்ளை தான் உண்டு போல, அதனால அந்த பிள்ளைக்குன்னு தனியா கட் அவுட் அடிச்சிருக்கு. பரவாயில்ல என்ன. ஆமா, அதுக்குதான் அப்படி தனியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரிக்கா, ஆனா மாப்பிள்ளை பொண்ணு போட்டு எங்கேயுமே காணல. ஏடி, சிலருக்கு அந்த மாதிரி போட்டா போட்டு கட் அவுட்லாம் அடிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம்ல. ஒரு வேலை இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கலையோ என்னமோ. அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்தது சோறுதிங்க, அதை பாப்போம் வா. அதுவும் சரிதான், தேவையில்லாம எதுக்கு மத்த விஷயத்த ஆராய்ஞ்சிட்டு வாங்க உள்ள போவோம். யார் இவங்க? இவங்களை இதுக்கு முந்தைய நான் பார்த்ததே கிடையாது. ஐயோ, எவனும் வந்துட்டானே, எதுவும் கேட்பானோ? எடி, முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிடுங்க, என்ன கேட்டாலும் பதில் சமாளிச்சிடணும். சரியா? சரிக்கா. நான் இவங்களை இன்வைட் பண்ணல, ஒருவேளை என் வைஃப் இன்வைட் பண்ணிருப்பாளோ இருக்கலாம். வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க, கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சரிப்பு, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேயா. புஷ்பா புடிச்சிட்டா. நீயும் பேச்சு கொடு. சரிக்கா. எப்ப அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க பாட்டி. ஐயா, எனக்கு அப்படி ஒண்ணும் வயசாகலையா, பாட்டின்னு சொல்லாதே. ஏடி, பாட்டின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லணும்? ஏக்கா கம்முன்னு இருக்கா, நான் உனக்கு தெரியுமா முறையா? ஓ அப்படியா, எனக்கு தெரியல பெரியமா, மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்லப்பு. உங்க பக்கத்துல இருக்கிற 2 பேரும் அவிய என்ன முறை, அதுவும் எனக்கு நினைவில்லை. ஐயோ, நான் சித்தியா. அப்படியா சித்தி? நான் வந்து அத்தையா. சரிங்க அத்தை. சித்தி, பெரியம்மா, அத்தை உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. நான் போறேன். என்னடி மாப்பிளையும் பண்ணி மேடையில காணுமே? ஏக்கா, துணி எதுவும் மாத்த போயிருப்பாவளா இருக்கும். ஆமாக்கா, ஒண்ணு துணி மாத்த போயிருப்பாவ, இல்லன்னா இந்த மேடைக்கே வராம இருப்பாவளா இருக்கும். நம்ம வந்த வேலை என்ன, அதை பாப்போம். அவிய மேடைக்கு வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்ன. அதுவும் சரிதான், நம்ம வந்தது நல்லா சாப்பிட. எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியலையே சித்த, பாருங்கடி. பாக்கோங்கா. ஏக்கோ, அந்த பக்கம் இருந்துதான் நல்ல மனமா இருக்கு, அங்கதான் சோறு போடுறாவன்னு நினைக்கேன். ஏட்டி, சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாவளா இல்ல சமைச்ச மனம் அப்படி அடிக்குதான்னு தெரியலையே. ஏக்கா, நைஸா போய் பாப்போம். அங்க போட்டவனா சாப்பிடுவோம், இல்லன்னா செத்த நேரம் உட்காந்துட்டு பிறகு சாப்பிடுவோம். அதான் சரி வாங்க போவோம். யார் இவங்க? எனக்கு தெரிஞ்சவங்க இல்ல, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? என்னம்மா அப்படி பாக்க, நல்லா இருக்கியா? இந்த அக்கா வேற வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டா. நல்லா இருக்கேன், நீங்க? ஐயோ, இப்ப நம்ம யாருன்னு சொல்ல, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கா இவா. ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட வாய்க்கு வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லியாச்சு, இனிங்க உள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தா சிக்கலா போயிரும். இப்ப என்ன செய்ய? எங்களையா? என்ன வாரம் இருமா, ஒரு முக்கியமான ஆள் கூப்பிடுதாவ, அவையில பார்த்தே பல வருஷம் ஆச்சு, போய் பேசிட்டு பிறகு உன்கிட்ட பேசுறேன். என்ன அவ்வளவுதான், ஓடிட வேண்டிதான். எப்பா, இப்பதான் சத்த இடம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருந்திருக்கோம். ஆமா, இந்த மாதிரி சோறு கிடைக்கணும், யார்ட்டி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழும்புவா? எல்லாம் நல்லா திருப்தியா பொறுமையா சாப்பிடணும் தானே நினைப்பாவே. அதுவும் சரிதான், எப்படியோ சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு 2 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, சட்டுப்பட்டுன்னு இடத்த காலி பண்ணிடணும். ஏக்கா, இவ்வளவு அருமையான சோறு போடுதாவல்ல, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் சத்த பார்த்து ஒரு வாழ்த்திட்டு போவோமே.
அடி கூறுகட்டவளே, நம்ம மேடையில மட்டும் ஏறணும்னு வை, அவி சொந்த பந்தம் எல்லாம் அங்கதான் நிப்பாவ. நீங்க யாருன்னு கேட்டு நம்ம ஏதாவது அது இதுன்னு உளறிட்டோன்னா செத்தோம், சோழி முடிஞ்சு. ஐயே, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை பத்தியா. நம்ம எல்லாம் எப்படிக்கா யோசிப்போம்? மங்கம்மாக்கா தானே நமக்கு தலைவி. தலைவி தான் எப்படி பிரச்சனை வரும் வராதுன்னு எல்லாம் பார்த்து யோசிப்பா. அடுத்தால வந்து நிக்கிறது யாரு? சரி, ஒரு சோறு திங்கறதுக்கு முந்தி எத்தனை பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஏடி, அங்க வந்து யாரும் நிக்காம பாரு. அக்கா மட்டும்தான் எல்லார்கிட்டயும் பேசி சமாளிப்பாளா? ஏன் நம்மளால முடியாதா? வாயா, நல்லா இருக்கிறியா? மன்னிச்சுக்கிடுங்க, நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு நினைவில்ல. அட, என்ன பண்ணி உன் பெரியம்மைய மறந்துட்ட? என்னோட பெரியம்மாவா நீங்க? அடா ஆமா, நான் உன் பெரியம்மா. பரத்தால இருக்கிறது ரெண்டும் உன் மைனி. உன் மைனியவாது நினைவு இருக்கா? அது நினைவில்லையா? மங்கம்மா அக்காவை பார்த்து பரவாயில்லையே, பாஞ்சாலி அக்காவும் கொஞ்சம் ஏதோ பேசுறா. அப்படியா? தெரியல எனக்கு. எப்படியா நினைவு இருக்கும்? நாங்கெல்லாம் ஒண்ணு விட்ட தூரத்து சொந்தமாச்சே. இப்பெல்லாம் அவிய நெருங்கின சொந்தத்தையே யாரும் கண்டுகிட்டது இல்ல. பிறகு தூரத்து சொந்தத்தை என்னன்னு நினைவு வச்சிருப்பியே? ஆமா, போய் நாங்கெல்லாம் தூரத்து சொந்தம். அதனால உனக்கு சீக்கிரம் நினைவு வரல. ஆமா, நீங்க? நாங்க மாப்பிள்ளை வீடு. எது மாப்பிள்ளை வீடா? ஐயோ, இங்க வந்து நிக்கிறவன் பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்னு தெரியல. இவ தேவையில்லாம மாப்பிள்ளை வீடுன்ட்டாலே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? இந்த புஷ்பா வாயை வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டா. இப்ப இவ இது யாருன்னே தெரியலையே. என்னையா, நீயும் மாப்பிள்ளை வீடு தானே? ஏன் இப்படி முழிக்க? இந்த மாப்பிள்ளை இருக்கானே, மாப்பிள்ளை பையன், சின்ன வயசுல இருந்து அவனை நாங்க தான் வளர்த்தோம். பிறகு ஊர் மாதிரி அங்க இங்கன்னு போன உடனே அப்படியே உறவே ரொம்ப பெருசா செழிப்பு இல்லாம விட்டு போயிட்டு. ஆமா, சின்ன வயசுல மடியை விட்டு இறங்க மாட்டானே, குறும்புக்கார பையன். நாங்க இல்லைன்னா சோறே திங்க மாட்டானே. இப்ப அவனுக்கு கல்யாணம் நினைக்கும் போச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்ன இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? என் பேத்திக்கு இங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, மாப்பிள்ளை வீடு அது இதுங்கிறாவ. இடம் மாறி வந்துட்டாவளா? இல்ல சாப்பாட்டுக்காக வந்துட்டு என்ன விசேஷம் தெரியாம இருக்காவளா? எப்ப இது காதலிச்சு கல்யாணம் பண்றானா இல்ல வீட்டுல பார்த்ததா ஐயா? ஏன் கேக்கேன்னா, என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும் பெருசா அதெல்லாம் ஒண்ணும் வெளியே சொல்லிக்கிட மாட்டாவில்ல, அதான் கேக்கேன். ஏக்கா, இதெல்லாம் இப்ப உனக்கு அவசியமாக்கா? இந்த பையனை யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏக்கா கேக்கா? ஏதாவது அவன் கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோண்டி, ஒரு 4 விஷயத்த தெரிஞ்சுக்கதான் செய்வோமே. நீ சொல்லுப்பா, எதுக்கு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா? இது காதல் திருமணமா இல்ல வீட்டுல பார்த்த திருமணமா? இது காதல் திருமணமும் இல்ல, வீட்டுல பார்த்து வச்ச திருமணமும் இல்ல. ஒண்ணும் விளங்கலையே ஐயா. ரெண்டும் இல்லன்னா பிறகு என்ன கல்யாணம் இது? இது முதல்ல கல்யாணமே இல்ல, என் பேத்திக்கு வருஷ பிறந்த நாள் விழா. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாங்க, திடீர்னு எங்க போனவ? என்ன ஆளையே காங்கல? எப்பா, பிரியாணி நல்லா சூப்பரா இருக்குல்லக்கா. ஆமாண்டி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ஆனா நல்லா இருக்கு பாத்துக்க. நான் எப்பவும் அந்த கடையில தான் வாங்கி திம்பேன், அதனாலதான் இன்னைக்கு பிரியாணி அங்கேயே வாங்கலான்னு சொன்னேன். எப்படியோ சின்ன பொண்ணு, நீ மட்டும் சொல்லலன்னா இப்படி ஒன்றும் நடந்திருக்காது. ஆமாக்கா, பிறவு என்ன, எல்லா நாளும் தானே வீட்டுல சமைச்சதை திங்கும். ஒரு நாள் ஆசைப்பட்டதை வாங்கி திங்கறனால ஒன்னும் ஆயிராது. நம்ம மாமியார் மட்டும் அவிய அழகா போய் ஏதோ விசேஷ வீட்டுல பிரியாணி திம்பேன், அந்த கறியை திம்பேன், இந்த கறியை திம்பேன்னு எவ்வளவு ஆசையா சொல்லிட்டு போறாவ. அப்ப நம்ம மட்டும் வீட்டுல சோறு பொங்கினதை திங்கணுமா? அதான் சரி, இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யாம ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம்னு சொன்னேன். ஆனா நான் நினைக்கவே இல்லட்டி, போன்ல என்னமோ பண்ணுனா வந்துருன்னு சொன்னா. என்ன சமைக்கவும் வரமாட்ட கழுவை, எவ்வளவு இப்படி பண்ணா வந்துரும் கழுவலன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த தம்பி வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான்னு. ஏக்கா, நம்ம ஆர்டர் போட்டா போதும், அதையே கொண்டு வந்து கொடுத்துருவாவே. இல்லடி, எதுனாலும் பக்கத்து ஊருக்கு தானே போறோம். என்ன நம்ம ஊர்ல ஒரே ஒரு சின்ன மளிகை கடை தான் உண்டு, வேற எந்த கடையும் இல்லல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன், டவுனுக்குன்னா வரும், நமக்குன்னா அது எதுவும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்லக்கா, எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொண்டு போவாவே. இதுவும் நல்லாதான் இருக்கு பத்தியா? ஆமாக்கா, நம்ம தேடி போக வேண்டாம்ல, வீட்டுல உள்ளவே இப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம்ல. ஏக்கா, இனிமேல் நம்ம அப்பவும் எப்பெல்லாம் தோணுதோ அப்ப இப்படி வாங்கி சாப்பிடுவோம்க்கா. நமக்கு சமைக்கிற வேலை எல்லாம் மிச்சம்ல. என்னைக்குமே வேலை செய்யாம அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சா பரவாயில்ல, எல்லா நாளும் செய்யதானே செய்யறோம். இப்ப யாரு சொல்றா பாருக்கா? அதானே, நானும் என் தங்கச்சியும் சொன்ன ஒரு நியாயம் உண்டு. நீயும் சின்ன பொண்ணு எந்த நாள்ல வேலை செஞ்சியே? ஏக்கா, உங்களை மாதிரி அந்த காலத்துல இருந்து உழைச்சு பழகினது இல்லைன்னாங்க. நாங்க ஒரு பாத்திரத்தை தேய்ச்சாலே 1/2 மணி நேரம் போய் படுத்துக்கிடுவோம். 1/2 மணி நேரம் என்ன, 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் கூட படுத்துக்கிடுவோம். அந்த பாத்திரத்தை தேய்ச்ச டயர்டு எனக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. பிறகு எங்க நாங்க எல்லா வேலையும் செய்ய. ஏக்கா, நான் கூட நினைச்சேன் நம்ம வீட்டு ஆளுவெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னா ஏதாவது நினைப்பாவளோ சொல்லுவாவளோன்னு. ஆனா பரவாயில்ல, சொன்னோன்னு சரின்னு சொல்லி சாப்பிட போயிட்டாவ பத்தியா? ஆமாக்கா, எத்தனை நாள் தான் உங்க சமையலே சாப்பிடுவாவ அந்த அன்னை, பாவம்ல. அதான் நீங்க சொன்னோன்னு சரின்ட்டாவ. ஏண்டி, என் புருஷன் மட்டுமா அப்படி சொன்னாவே? எல்லார் புருஷனும் அப்படி தாண்டி சொன்னாவே. எல்லார்த்தையும் தான்க்கா சொல்றேன். நம்ம செஞ்சாலும் ருசியா செஞ்சாலும் நமக்கே சலுத்து போயிருது ஒரு நேரம். பாருங்க, இப்ப கூட நம்ம கடையில தான் வாங்கி திங்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் அவியலுக்கும் ஃப்ரீ கொடுத்து அவியல ஜாலியா பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு போறாவே. அதுவும் சரிதான் போ.
என்னடி இப்படி ஆயிப்போச்சு? எல்லாம் இந்த புஷ்பத்தால தான். நான் என்னக்கா செஞ்சேன்? அழகா உட்காந்து தின்னு இருக்கலாம். நீ தானடி மாப்பிள்ளை வீடுன்னு சம்மந்தமே இல்லாம ஆரம்பிச்சா. அதுதான் அப்படியே அது இதுன்னு வளர்ந்து கடைசியில அக்கா கம்மன் இல்லாம என்ன கல்யாணம்னு கேட்டு அவன் கல்யாணமே இல்லைன்ட்டான். சீ, எவ்வளவு பெரிய அசிங்கம். பாஞ்சாலி அக்கா, சும்மா என்ன சொல்லாத என்ன? எல்லா தப்பும் மங்கம்மாக்கா மேலதான். நானா? ஆமா, நம்ம கூட்டத்திலேயே நிறைய படிச்சவ 1ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு உன்னை நம்பி அந்த கட் அவுட்ல என்ன போட்டிருக்குன்னு கேட்டோம். அப்ப கூட ஏன் அந்த குழந்தை போட்டிருக்குன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்னா, அவ வீட்டுல உள்ள ஏதோ குழந்தைன்ட்டா. நீ மட்டும் ஒழுக்கமா அதை படிச்சு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய அவமானம் தேவையா? ஆமாக்கா, புஷ்பம் சொல்றதும் சரிதானே. நீ ஏன் அதை ஒழுங்கா படிக்காம மாத்தி சொன்னா எங்க கிட்ட? ஏண்டி, ஒன்னாப்பு படிச்சிருந்தா எல்லாம் தெரியுமாடி? நான் தான் பெரியவா, இந்த கூட்டத்துக்கு தலைவின்னு சொல்லிக்கிட்டு திரியேன். நீங்களும் நான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிடுறிய. ஒன்னாப்பு வரைக்கும் தாண்டி படிச்சிருக்கேன். அதுவும் படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆயிட்டு. எனக்கு பள்ளிக்கூடத்தை பத்தி யோசிச்சாலே வாத்தியார்கிட்ட வாங்கின அடி மட்டும்தான் நினைவு இருக்கு. என்ன போய் அதெல்லாம் படிக்க சொன்னா எப்படி டி? ஏக்கா, படிக்க தெரியலன்னு சொல்லாண்டி தானே, வேற யார்கிட்ட ஏதாவது கேட்டிருப்போம்ல. நானும் எல்லாத்துக்கும் நீங்க என்னையே கேக்குறீன்னு கொஞ்சம் அப்படி பந்தாவா இருக்கட்டும்னு நினைச்சேன். இவ சொல்லும் போது என்கிட்ட கல்யாணம் தானே சொல்லி கிளம்ப சொன்னா. ஏக்கா, எனக்கு என்ன தெரியும்? அவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் தான் நடக்கும்னு நினைச்சேன். அந்த ஆள் பேத்திக்கு பிறந்த நாள், அதுவும் 1வது பிறந்த நாள் நடக்குதான் அவ்வளவு பெரிய மண்டபத்துல பாத்துக்க. பணம் இருக்கிறவி எல்லாம் செய்வாவடி. சரி, இப்ப ஆளாளுக்கு குத்தம் சொல்லி என்ன செய்ய? பசி வயித்த கிள்ளுது. உனக்கு மட்டுமா? எல்லாத்துக்கும் தான். நம்ம வேற வரும்போச்சுல சோறு எதுவும் எங்களுக்கு ஆக்காண்டான்னு பந்தாவா சொல்லிட்டு வேற வந்தோம். பசியோட வீட்டுக்கு போய் தின்னா கேவலமா இருக்காது? இங்க பாரு புஷ்பா, பசியா கௌரவமானு பார்த்தா நம்ம கௌரவத்தை இழந்து வயிற்றுக்கு தீனி போட்டுதான் ஆகணும். அதுவும் சரிதாண்டி. சரி ஏக்கா, உன் மருமலுக்கு போன் போட்டு சோறு பொங்கினவளா என்ன செஞ்சாவன்னு கேளாம். என் செல்லுல துட்டு தீந்துட்டு இருடி கூப்பிட்டு கேட்கேன். வீட்டு யார் போனும் அடிக்க? ஏன் போனதான் நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிக்கிட்டேன். யாருடி, உன் மாமியாரா? ஆமாக்கா. என்னம்மா விசேஷம் முடிஞ்சிட்டாமா? அதெல்லாம் நான் கேட்கல. ஏட்டி என்ன செய்யறியன்னு கேட்டாவ. சோறு ஆக்குனீங்களா, என்ன செஞ்சேன்னு கேட்டாவ. நாங்க இன்னைக்கு சோறு ஆக்கல, நாங்க இன்னைக்கு லீவ் விட்டுட்டோம் அப்படின்னு எதுக்குன்னாவ. அதான் நீங்க மட்டும் அங்க போய் நல்லா கறி மீன் சாப்பிட்டீல்ல, அதனால நாங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வீட்டுல எல்லா பண்ட பாத்திரமும் கழுவி கமத்தியாச்சு, ஒரு பிறகு சோறு இல்லைன்னு. அவையதான் அங்க அதை எது திங்க போறேன்னாவே பிறகு நம்ம சமைச்சமா இல்லையான்னு ஏன் கேள்வி கேட்காவ? அதானே, என்னமோ தெரியல. அதெல்லாம் யோசிக்க நேரம் கிடையாது. கையில இப்படி பிரியாணி வச்சுக்கிட்டு கதை பேசக்கூடாது. அள்ளி மடக்குன்னு சாப்பிடுங்க. சுத்தம், அங்க சோறு கறி பொங்காம எல்லாம் பிரியாணி வாங்கி திங்குதாவளாண்டி. எப்பயே பாத்திரம் மண்டெல்லாம் கழுவி எல்லாம் கமுத்தியாச்சு, ஒரு பறக்க சோறு இல்லைன்னு சொல்லிட்டாடி. அப்ப இன்னைக்கு முழுக்க பட்னி தானா? அட கடவுளே.